புதுச்சேரியில் புகழ்பெற்ற வீராம்பட்டினம் செங்கழு நீரம்மன் தேர் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி மற்றும் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விவேக் அளித்த கூடுதல் தகவல்களை தற்போது கேட்போம். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழா இன்று நடைபெறுகின்றது. புதுச்சேரியில் நடைபெறும் கோவில் விழாக்களில் இங்கு நடைபெறும் தேர் திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இந்த கோவிலுக்கென்று ஒரு சிறப்பான வரலாறு ஒன்று உள்ளது. இங்கு கடந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வீரராகவர் என்பவர் ஒருவர் வாழ்ந்து வந்துள்ளார். அவர் ஒரு மீனவர். ஒரு நாள் அவர் செங்கல்நாள் ஓடை என்னும் இடத்திற்கு அவர் மீன்பிடிக்க சென்றுள்ளார். அன்று முழுவதும் அவருக்கு வலையில் வீசியதும் ஒரு மீன் கூட சிக்கவில்லை. இறுதியாக ஒரு முறை முயற்சி செய்து பார்ப்போம் என்று அவர் இறுதியாக வலை வீசும்பொழுது அந்த வலையில் ஒரு மரப்பலகை சிக்கியுள்ளது. அந்த மரப்பலகையை அவர் இன்று நமக்கு கிடைத்தது இந்த மரப்பலகை தான், இதை வீட்டிற்கு எடுத்து செல்வோம் என்ற பின்பு அவர் வீட்டில் எடுத்து வந்து வீட்டின் பின்புறம் அவர் வைத்துள்ளார். ஒரு நாள் அடுப்பெரிக்க பலகை தேவைப்பட்ட போது அவரது வீரராகவரின் மனைவி அந்த மரப்பலகையை எடுத்து கோடாரியால் வெட்டும் பொழுது அந்த வெட்டுப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் கசிந்துள்ளது. உடனடியாக இந்த விஷயத்தை வீரராகவரிடம் தெரிவிக்கும் பொழுது அவர் ஊர் மக்களிடம் தெரிவித்தார். உடனடியாக ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த மரப்பலகையை பிரதிஷ்டை செய்து அன்று முதல் வணங்கி வந்தனர். ஒரு நாள் வீரராகவர் கனவில் ஒரு கடவுள் தோன்றி, இங்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் கடவுள் ஆசி பெற்ற ரேணுகை தான், நான் ஒரு அம்பாளின் அங்கம் என்று தெரிவித்ததன் பின்பு என்னை இந்த வீராம்பட்டினத்தில் ஒரு இடத்தில் பிரதிஷ்டை செய்து இங்கு வணங்குங்கள், இந்த ஊருக்கு நான் நல்லது செய்ய வந்துள்ளேன் என்று அந்த கனவில் வீரராகவரிடம் அந்த கடவுள் தெரிவித்துள்ளார். அந்த கனவில் அவர் கூறியது போல் இங்கு அவருக்கு வீராம்பட்டினத்தில் உள்ள செங்கழுநீர், எனக்கு செங்கழுநீர் அம்மன் என்று பெயர் வைத்து என்னை பிரதிஷ்டை செய்ய என்று அந்த கனவில் தெய்வம் கூறியதை தொடர்ந்து இங்கு ஒரு கோயில் அமைக்கப்பட்டு அன்று முதல் இங்கு செங்கழுநீர் அம்மன் ஓடை இந்த இடத்திலிருந்து அவர்கள் தேர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழா விமர்சையாக புதுச்சேரி வீராம்பட்டினம் பகுதியில் செயல்பட்டு வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இந்த தேர் திருவிழாவில் கூடி அவர்கள் இந்த தேரை இழுத்து வருகின்றனர். இந்த கோவிலுக்கு ஒரு சிறப்பான வரலாறு உண்டு. ஏனால் பிரெஞ்சு காலத்திலிருந்தே கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்பு பிரெஞ்சு காலத்திலிருந்தே இந்த தேரை இழுக்கும் பொழுது இங்கிருக்கும் ஆளுநர் அவர்கள் தான் இந்த தேரை இழுத்து தொடங்கி வைப்பார். அதன்படி இந்த ஆண்டும் புதுச்சேரியின் தற்போதைய துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்கள் இந்த தேரை இழுத்து துவக்கி வைத்தார். மேலும் அவர்கள் மட்டுமன்றி புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் அமைச்சர்கள் உட்பட அனைவரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் இந்த தேரை இழுத்து தேரை தொடங்கி வைத்தனர். இந்த பகுதியில் இந்த வீராம்பட்டினம் தேருக்காக உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர் திருவிழா வெகு சிறப்பாகவே நடைபெற்று வருகின்றது. தற்போது இந்த தேர் திருவிழாவை காண உள்ளூர் மற்றும் வெளியூர்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கு குவிந்துள்ளனர். அது மட்டுமன்றி இங்கு எந்த அசம்பாவிதமும் ஏற்படாத வகையில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த இடங்களில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த திருவிழாவை காண தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த திருவிழாவை காண பல்லாயிரக்கணக்கானோர் இங்கு நடைபெற்றால் இங்கு வேண்டுதல்கள் நிறைவேற்றும் என்ற எண்ணத்துடன் தற்போது இங்கு அவர்கள் இந்த தேர் திருவிழாவை கண்டு கழித்து தேரை இழுத்து வருகின்றனர். ஒளிப்பதிவாளர் கலைவாணனுடன் விவேக்குமார், நியூஸ் ஒன் தமிழ், புதுச்சேரி.